ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, சிஸ்டர் உங்களுக்கு லாங்காக ஹேர் இருக்குது, எப்படி நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துருக்கா அப்படி சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் தான் நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது வருங்க. கண்டிப்பாக என்னென்னா பெயின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மற்ற வலியை கூட தாங்கிடலாம். அந்த பெயின் கடி இருக்குது பாருங்கள், நாங்கள் இந்த பெயின் அரிப்பு, அந்த தலை இச்சினஸ் இதை சுத்தமாக தாங்கவே முடியாதுங்க. எப்படியாவது அதை க்யூர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சு விடுறாங்க. ஸோ இதை நான் எப்படி வந்துட்டு க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டா எப்படி க்யூர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் தலையில் அதிகமாக பெயின் இல்லை. ஸோ 1-2 எனக்கு தெரிஞ்சு 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க கிளாஸுக்கு வராங்க, டான்ஸ் கிளாஸுக்கு. ஸோ அதனால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நான் வந்து அந்த மருந்தை வந்து நான் யூஸ் பண்ணேன். அதை வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன மருந்து, எங்கே வாங்கினேன், எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் வைக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து கடையில், நான் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு நாட்டு மருந்து கடை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த நாட்டு மருந்து கடையில் இந்த பெயின் மருந்து நான் வாங்கினேங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய ஊரில், சொந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த சின்ன பேக்கெட் தான் விற்கிறாங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய்ட்டு நீங்கள் பெயின் மருந்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நான் ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் வாங்கலை, நாட்டு மருந்து கடையில் தான் கேட்டேன் பெயின் மருந்துன்னு. இது 18 ரூபா அப்படின்னு போட்டிருந்தது ஒரு பேக்கெட். நீங்கள் 18 ரூபா தானே உதான் சாதாரணமாக நினைக்காதீங்க. பெரிய ஹேர் இருக்கிறவங்க வந்து 18 ரூபாய்க்கு வாங்கினா பத்தாது, ஏன்னா கொஞ்சம் தான் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேக்கெட் கூட வாங்கிக்கலாம், பெயின் நிறையா இருக்கிறவங்க. வாங்கிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சுத்தமான தேங்காய் எண்ணெய், நீங்கள் தலைக்கு நார்மலாக தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. உங்கள் தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி. முடி நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. தலை ஃபுல்லாக படணும் இல்லைங்களா. கம்மியாக தான் முடி இருக்குது, ஷார்ட் ஹேர் தான் எனக்குன்னு சொன்னால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேயே மென்ஷனும் பண்ணியிருப்பாங்கங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு. ப்ளூ கலரில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்குங்க. அது கரையாது, ஒன்றுமே ஆகாது. அது அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பெயிண்ட் மாதிரி. அதுதான் மருந்து போல் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தயவு செஞ்சு குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க. இது வந்துட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பேக்கெட்லேயே, குழந்தைங்கக்கிட்ட பக்கத்தில் வைக்காதீங்க, குழந்தைங்களுக்கு கேர்ஃபுல்லாக வைத்து தூரமாக வைங்கன்னு சொல்லுவாங்க. இதில் தேங்காய் எண்ணெயில் கலந்து அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த கல் மாதிரி இருக்குங்களா குட்டி குட்டியாக, அதில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு அந்த எண்ணெயில் ஃபுல்லாக இறங்கும். நீங்கள் வந்துட்டு உடனே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நீங்கள் தேய்க்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட்டாக அப்படியே பிரிஞ்சு அந்த எண்ணெய்க்குள்ளே வருது நல்லாவே தெரியுங்க. இதில் வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்துட்டு இது மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 2 வாட்டி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு வந்து பெயின் தொல்லை வந்ததுங்க. ஏன்னா பால் ஸ்மெல்லுக்கு பெயின் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிஜமாக போயே தெரியல. எனக்கு அந்த டைமில் வந்து பெயின் வந்தது. நான் வந்து அப்போ இதை வாங்கி ஒரு பேக்கெட் தான் வாங்கி போட்டேன். ஃபுல்லாக தொல்லை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு வீடியோக்காக தான் எடுத்திருக்கேன். அரிப்பாக இருக்குது, சரி ஒரு வேளை பெயின் இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி ஃபஸ்ட் நம்ம தலையை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துப்போன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு மற்ற சாப்பாடுலாம் செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் இப்போ வந்து தலையில் இது எண்ணெய் வச்சுட்டோன்னா, நம்ம வந்து நார்மலாக எண்ணெய் வைக்கிற மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து எதுவுமே இருக்காது. பட் பெயின் நிறையா இருந்ததுன்னா அந்த பெயின் ஓடுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் இருக்குங்க. நீங்கள் வந்து வேணால் தேய்ச்சி பாருங்கள், அப்போ தெரியும். அந்த பெயினெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ தவிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அப்படிலாம் தலையில் ஃபீல் ஆகும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. தலையில் இருக்கிற சிக்கெலாம் நீங்கள் சிக்காக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடி சிக்கு இருக்கிற இடத்துல போய் பெயின் ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது தப்பிச்சுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். தலையில் சிக்கே இருக்கக்கூடாது. முடியோட ஃபுல்லாக எடுத்துகிட்டு 2 பக்கமாக பிரித்து சிக்கை ஃபுல்லாக எடுத்துருங்க. சிக்கை எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த இதை வந்துட்டு நார்மலாக எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல்பில் தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு இடம் கூட இல்லாத மாதிரி நீங்கள் யாராவது வச்சு அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளாக அப்ளை பண்ணோன்னா ஏதோ இடத்துல எண்ணெய் படாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகணும். பாருங்கள், அந்த இது வந்து கரையவே இல்லை, தெரியுதுங்களா உங்களுக்கு? அது கரையாது, அந்த கலர் மட்டும்தான் வந்துட்டு இதாகும். உடனே அந்த நீங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா
வந்துட்டு அந்த பேன் வந்து எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது எண்ணெய் படாமல் இருந்துச்சுன்னா அந்த பெயின் வந்துட்டு அதில் போய் அந்த இடத்துல இருந்துட்டு தப்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது, மறுபடியும் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெயின் தப்பிச்சா கூடங்க திருப்பி மறுபடியும் பெயின் வந்து ஒரு 2 வீக்ஸில் மறுபடியும் தலை ஃபுல்லாக பெயின் வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேல்ப்லேருந்து நுனி முடி வரைக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ஈர் எடுப்பாங்களே அந்த அதெல்லாம் வச்சு எடுக்கும்போது ரொம்ப வலிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு, நிறைய பெயின் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பெயின் ஃபுல்லாக அழிஞ்சிடுங்க. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெயின் போனதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி பெயின் மருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லைங்க என்னால் இந்த மாதிரி வாங்கிலாம் போட முடியாது, நீங்கள் நேச்சுரலாக சொல்லுங்கள், இயற்கையாக வந்துட்டு இந்த இலையை அரைச்சி போட்டால் போதும், இந்த மருந்து போட்டால் போதும், அது மாதிரி தான் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் வீடியோவாக வந்துட்டு ஆனால் அது வந்துட்டு நம்ம நாட்டு மருந்து மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம இலையெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அது டக்குன்னு க்யூர் ஆகாதுங்க, நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மருந்து வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறத வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை சிஸ்டர் நீங்கள் அந்த மாதிரியே சொல்லுங்கள், லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோவும் அந்த மாதிரியும் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். பட் அது சீக்கிரம் க்யூர் ஆகாதுங்க. நம்ம 4-5 டைம் 5-6 டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் படிப்படியாக அந்த பெயின் தொலை வந்து கம்மியாகும். இந்த பெயினால் வந்துட்டுங்க குழந்தைங்களுக்கு நிறையா தலை அரிப்பு, ஒழுங்காக படிப்பில் கூட ஒழுங்காக கவனம் செலுத்தாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு வந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டாங்க. என்னென்னு பார்த்தா தலையை சொரிஞ்சிட்டு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக போயிடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ வந்துட்டு அந்த தலையில் பெயின் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை க்யூர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் அனுப்புங்க. இது சின்ன ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா சின்ன வயசில் நான்லாம் அதை ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அது நம்ம வந்து க்யூர் பண்ணி விட்டாலுமே குழந்தைங்க தலையில் சேர்ந்துட்டு அவங்களுக்குலாம் தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பெயின் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் தான் அதை பார்த்து க்யூர் பண்ணி விடணும். நான் பாருங்கள் அந்த கல் கிறிஸ்டல் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அது கூட தலையிலேயே போட்டு அப்படியே போட்டுட்டேன். சரி அது குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போய்டும்னு சொல்லிட்டு. இது தலையில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இது மாதிரி இருக்குது, அரிக்குது, சொரியுது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மல் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 1/2 hour, ஜாஸ்தி நிறைய நேரம் விட வேண்டியதில்லை. ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் விட்டிங்கனாவே அந்த பெயின் ஃபுல்லாக மயக்கம் போட்டுரும். நீங்கள் வந்துட்டு விசிபிளாகவே பார்ப்பீங்க. அப்படியே அங்கங்கே ஓடுன மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தலை ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே அங்கங்கே கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஓடுறது அந்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காமல் அப்படியே தலை நார்மலாக ஆகிடும் நிறைய பெயின் இருந்துச்சுன்னா. ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சீப்பு வச்சு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு சீப்பு வச்சு இந்த சின்ன பெயின் சீப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பல் இருக்கிற சீப்பு, அதை வச்சுட்டு நல்லா அழுத்தி வாருங்க. அந்த மயக்கம் போட்ட பெயின் ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் என் தலையில் அந்த குட்டியாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பெயின் தாங்க இருந்துச்சு. அந்த ரொம்ப குட்டி பெயின். அதுவும் மயக்கம் போடுறதுனால அது கை கால் கூட தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்குல்ல தலையில், அதுவும் சேர்ந்து அந்த பெயின் சீப்லேயே வந்துடுங்க. நம்ம தலையில் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, அந்த கல் மாதிரி இருக்கிறது கூட சேர்ந்து வந்துடும். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், வாரி பார்த்தேன். பெயின் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை என் தலையில். ஸோ அதனால் வந்துட்டு அந்த குட்டி பெயின் கூட வந்துருச்சு பாருங்கள். இதுலேருந்து தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக பெயின் செத்து போகும், மயக்கம் போட்டுரும். நீங்கள் அது ஃபுல்லாக தலையிலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பெயின் உங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்துருக்கேங்க. அதுக்குள்ளேயே இது வந்துட்டு பெயின் தலையை மட்டும் என்னால் தாங்கவே முடியாதுங்க. தலையில் அரிச்சிக்கிட்டே இருக்காமல் இருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலை செய்ய முடியாது. அதனாலவே வந்துட்டு நான் அந்த மருந்து வாங்கி பெயின் போட்டு கொண்டுருவேன். அவ்வளோதாங்க முடிஞ்சுது. நீங்கள் நார்மலாக எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த வழியில் தான் நான் பெயினை வந்துட்டு க்யூர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வெயிலில் மாலையில் போயிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு முடியும். ஆக்சுவலாக இந்த பெயின் வீடியோ வந்துட்டு ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டேன். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இடையில வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் வந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடியை வந்துட்டு வெயிலில் காய வச்சுட்டு என்னுடைய ஹேர் கேர் அப்படியே ரொட்டீனாக ஆகும். நான் வந்துட்டு முடியை வச்சுக்க ஃபஸ்ட்டு கையில் அப்படியே கொதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீப்பு வச்சு நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோம் பண்ணுங்கள், முடி கொட்டவே கொட்டாது. அதுக்கு இது வந்து குட்டி டிப்பு. என்னடா பெயினை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி அட்வைஸ் பண்ணுறாளேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீப்பு போட்டிங்கன்னா முடி ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.